காலையிலேருந்து நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. கரெக்டாக பல்லவர் சந்தை போகிற டைம் பார்த்தீங்கன்னா, மழை வர மாதிரி நல்லா க்ளவுடி ஆயிடுச்சு. வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பிளான் போட்டாங்க. ஒன்று பல்லவர் சந்தை, இல்லைன்னா ஏதாவது மூவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு பல்லாவரம் கிராண்ட் பல்லாடா பிவிஆர்லேயே வந்து டெட் புல் அண்ட் உல்வரினுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன். சரி, பல்லவர் சந்தை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மூவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல ஒரு 11:30 அந்த டைமில் போனேன். கூட்டம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. வெயில் கம்மியாக இருந்ததுனால கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தது இன்னைக்கு பல்லவர் சந்தையில். ஸோ எப்போவுமே நான் சொல்கிறது அந்த பல்லவர் சந்தை வந்து உங்களுக்கு புது பொருள் எடுக்கிறதோட பழைய பொருள் வந்து ஏகப்பட்ட ஐட்டமு, எலக்ட்ரானிக் ஐட்டமாக இருந்தாலும் சரி, ஃபர்னிச்சராக இருந்தாலும் சரி, ஏகப்பட்ட பழைய பொருட்கள் நிறைய கிடைக்கும். ஸோ நிறைய பேருக்கு பழைய பொருட்கள் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக பல்லவர் சந்தை இது பண்ணிக்கலாம். நல்லா பார்கெயின் பண்ணி நீங்கள் பல்லவர் சந்தையில் வந்து பொருள் எடுக்கலாம். இது என்ன பொருளாக இருந்தாலும். ஸோ இந்த மாதிரி வந்து வாட்டர் டிஸ்பென்சர் இந்த மாதிரி ஏகப்பட்டது இந்த தடவை பழைய இதில் பார்த்தேன். லாஸ்ட் டைமில் பெருசாக அந்த அளவுக்கு பார்க்கல. இந்த தடவை நிறைய கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பழைய பொருட்கள்லேயே நிறைய வந்துருந்தது. பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் தான் கிராண்ட் கல்லடாவோட இது இருக்குது. ஸோ நான் இதை முடிச்சுட்டு டேரெக்டாக மூவிக்கு போயிட்டேன். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக இது ஆனிச்சு. ஏன்னா காலைல 9 o'clock இல்லை 10 o'clock கிட்ட வரலான்னு ஒரு பிளான் போட்டிருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக கொஞ்சம் தூங்கி எந்திக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 கிட்ட தான் பல்லவர் சந்தை ரீச் ஆகினேன். ஸோ சட்டுன்னு முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 12:30 கிட்ட ஆயிடுச்சு. சரி, உடனே மூவிக்கு போகணுமேன்னு சொல்லிட்டு நான் பெரிய லெவலுக்கு ப்ரைஸ் எந்த இதுவுமே டீட்டெயில்ஸ் கேட்கல. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பழைய டைப்ரைட்டரு, பழைய காலத்து டிவி, இந்த மாதிரி பழைய ஐட்டம்ஸ் ஏகப்பட்டது வந்து பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஓரளவுக்கு கம்மியான ப்ரைஸில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஆன்டிக்கான பொருள் வந்து கலெக்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா. ஸோ பல்லவர் சந்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு பெட்ஸ் ரிலேட்டடாகவும் ஏகப்பட்டது இருக்கும். ஸோ இந்த ஒரு மீன் கடை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ஸுக்குன்னு ஒதுக்கியிருப்பாங்க. அங்கே இல்லாமல் தனியாக இருக்கும். எப்போவுமே ரெகுலராக இருக்கிற ஃபிஷ்ஷஸ் தான் இருக்கும். ரொம்ப எக்ஸாட்டிக் ஃபிஷ்ஷஸ்லாம் உங்களுக்கு கிடைக்காது. பட் ரெகுலராக வீட்டில் வளர்க்குற ஃபிஷ்ஷஸ்ஸு நீங்கள் குளத்தூர் போக முடியாது அப்படின்னா தாராளமாக இங்கே வந்து எடுக்கலாம். ஷாப்ஸை கம்பேர் பண்ணும் போது கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பழைய காயின்ஸு, அது இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆன்டிக் பொருட்கள் நிறைய வச்சுருப்பாங்க. பழைய காயின்ஸ் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஷாப்ஸ் எப்பவுமே இருக்கும். ஸோ நீங்கள் பழைய காயின்ஸ் வேணும்னா இங்கே வந்து தாராளமாக பார்த்துக்கலாம். பட் நீங்கள் பழைய காயின்ஸ் வச்சுருந்து கொடுத்து அதுக்கு இது பண்ணிக்கலாமான்னு கேட்டால் அது எனக்கு தெரியல. பட் பழைய காயின்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்குறதா இருந்தால் இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். பேக் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஷாப் மாதிரி போட்டிருப்பாங்க. ஒரு 400, 450, 350 இந்த மாதிரி ரேஞ்ச் தான். குவாலிட்டி ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. பட் ஓகே, ஒரு லோ ப்ரைஸ்க்கு நம்ம வந்து வாங்குறதா இருந்தால் இங்கே தாராளமாக வாங்கிக்கலாம். அதுமாரி ஏசி, பழைய ஃபேன், இந்த ஃபேன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 அந்த மாதிரி சொன்னாங்க. நீங்கள் இன்னுமே பார்கெயின் பண்ணிவிட்டு ஒரு 600, 500க்குள்ளே கூட எடுத்துக்கலாம். நீங்கள் அங்கேயே செக் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த ஃபேன்ஸ்லாம் ஓரளவுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் உள்ள ஃபேனாக தான் இருக்கும். பழைய பொருள் வந்து உங்களுக்கு அந்த மெட்டீரியலை பொறுத்து ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் போகும்போதே ஒருத்தர் வந்து கேட்டுட்டு இருந்தார். ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சொன்ன மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் இஞ்சி பார்த்தீங்கன்னா செம ஃப்ரெஷ். இங்கே வந்து வெஜிடபிள்ஸாக நிறையா இருக்கும். வெஜிடபிள்ஸுக்கு ஏகப்பட்ட ஷாப் இருக்கும். இந்த இஞ்சி வந்து எப்போவுமே லாஸ்ட் வீக் போகும்போதுமே பார்த்துருந்தேன். செம ஃப்ரெஷ்ஷான இஞ்சி. பட் என்ன 1 kg வந்து 1 kg 2 kg அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் கம்மியாக சொல்லுவாங்க. நீங்கள் கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியாக போய் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ரைஸ் ஜாஸ்தியாக தான் வரும். சரி, நீங்கள் 1 கிலோ அந்த மாதிரி எடுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்கும். வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக அப்படி தான். இப்போ ஒரு 1.5 கிலோ வந்து 100 ரூபா சொல்கிறாங்கன்னா நீங்கள் 1/2 கிலோ கேட்குறீங்க, 1/4 கிலோ கேட்குறீங்கன்னா அது அதிகமாக சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கிராசரி ஐட்டம்ஸு, இந்த மாதிரி ஸ்பைசஸ்ஸு, அதுக்கப்புறம் கருவாடு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் தாராளமாக பல்லவர் சந்தை வாங்கலாம். ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும். வீக்லி ஒன்ஸுங்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல மொத்தமாக வந்து வாங்கிட்டு போகலாம். பல்லவர் சந்தையை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து செக்ஷன் மாதிரி அலைன்மெண்ட் பிரித்து வச்சுருக்காங்க. அந்த பெட்ஸுக்கு தனியாக, அதுக்கப்புறம் பார்த்தா கார்டனுக்கு அந்த சைடு ஃபுல்லாக ஒதுக்கிட்டாங்க.
ஸோ பெட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டோட்டலாகவே ஒதுக்கி வச்சுட்டாங்க உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இந்த தடவை போயிட்டு வர்றதுக்கு. லாஸ்ட் டைம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளம்ஸியாக தெரியும், ரொம்பவே கூட்டம் இதாக இருக்கிறப்ப இருக்கும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீ ஸ்பேஸில் கரெக்டாக அவங்களுக்கு அலைன்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா லாஸ்ட் டூ வீக்ஸாகவே அந்த மாதிரி தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. காஃபி மிஷின்லாம் பழைய காஃபி மிஷின் கூட அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் வாங்கலாம். பெட்ஸை பொறுத்த வரைக்கும் பேர்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது 1200 அந்த ரேஞ்சில் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. கேட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெர்ஷியன் கேட்னா உங்களுக்கு ஒரு 7000, 8000, 6000 அந்த மாதிரி ரேஞ்சு அதோட கலரிங் கொடுத்து. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ஃபிஷ் வந்து ஒரு அக்கா கடை போட்டிருப்பாங்க. பெரிய லெவலில் ஃபிஷ் இருக்காது, ஜஸ்ட் நார்மலான ஃபிஷ்ஷஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். கோழி வந்து லாஸ்ட் டைமே கமெண்ட்டில் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க நாட்டுக்கோழி எவ்வளோ வரும்னு. ஸோ ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு ப்ரைஸ் சொல்கிறாங்க. சிக்குன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500, 400, 200 அந்த மாதிரி கொஞ்சம் சைஸுக்கு தகுந்தாப்புல வந்து ப்ரைஸஸ் வந்து மாறுது. ஷிட்ஸு டாக் பொறுத்த வரைக்கும் அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்கிற நீங்கள் பார்த்து தான் வாங்கணும். எவ்வளோ குவாலிட்டிங்கிறத பார்த்துட்டு. சில பேர் ரொம்ப லோ குவாலிட்டி, ரொம்ப கொஞ்சம் டல்லாக இருக்கிற டாக்ஸ் கூட நிறைய பேர் சேல் பண்ணுவாங்க. நீங்கள் அது பார்த்து வாங்கிக்கணும். என்னென்னு கேட் இவங்க இதில் பொறுத்த வரைக்கும் 3000, 4000 அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் ஒரிஜினல் பெர்ஷனானு எனக்கு தெரியல. ஸோ எப்போவுமே சொல்கிறத பல்லவர் சந்தையில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டாகு, கேட்ஸு, அப்புறம் நாட்டுக்கோழி, கோழி ரிலேட்டடாக வாத்து இந்த மாதிரி நிறைய கிடைக்கும் அவைலபிள். உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் தாராளமாக வந்து வாங்க. நாலேஜ் இல்லாமல் வந்து ஜஸ்ட் பேசி இதுதான் அப்படின்னு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து தலையில் வேறு ஏதாவது கட்டிட்டு வாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கோழி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஓரளவுக்கு நாலேஜபிளாக இருந்து வாங்குங்க. இல்லைனா ஏதாவது நாலேஜபிள் பர்சனை கூப்பிட்டு வந்து வாங்குங்க. இப்போ பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ சிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன் கனூர்லாம் 5500, பைனாப்பிள் கனூர் வந்து 1800, 2000 சொல்லி ஒவ்வொரு வெரைட்டிஸாக மாறுது. நீங்கள் இது கொஞ்சம் பார்கெயின் பண்ணிக்கலாம். வாத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரா எடுக்கிறது தான் நல்லது. இது 3000 அபோவ் எவ்வளோ சொன்னாப்பில் இருந்தது. ஸோ எனக்கு அந்த அளவுக்கு இந்த கோழி வாத்து இதிலலாம் பெரிய நாலேஜ் கிடையாது. அதனால் ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸ் சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒவ்வொன்றும் போய் இண்டிவிஜுவலாக கேட்க முடியாது. சப்போஸ் எனக்காவது ஒரு நாள் வாங்குறதா இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் இண்டிவிஜுவலாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாகவே நான் கேட்டுட்டு சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது கோழி இதிலலாம். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். ப்ரைஸ் வெளியில் வாங்குறதோட ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்கும். என்ன உங்களுக்கு அதில் நாலேஜ் இருக்கணும், இது கரெக்டான ப்ரீடு தானா அப்படிங்கிற அந்த ஒரு நாலேஜ். ஸோ இந்த ஃபிஷ் கடை பொறுத்த வரைக்கும் இது வந்து வெளியில் ஷாப்பில் விற்கிற அந்த ப்ரைஸ் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பீடாஸ் தான் நிறையா வச்சுருப்பாங்க. இவங்க இங்கேயும் வச்சுருப்பாங்க, பிராட்வே மார்க்கெட்லேயும் அந்த கடை இருக்கும். ஓரளவு ஷாப்பில் விற்கிற அதே ப்ரைஸ் தான். பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சன்கன் ஒரு பெரிய பேர்டு, அதுக்கப்புறம் பைனாப்பிள், அதுக்கப்புறம் காக்டெயில் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ ரேட் இதை பொறுத்த வரைக்கும் ஹாம்ஸ்டர், அப்புறம் ஹெஜர் வச்சுருந்தாங்க. ஹெஜர் வந்து 3000 எவ்வளவோ அந்த பையன் சொல்லிட்டு இருந்தான். இந்த வீக் தான் பார்க்குறேன், போன வீக்லலாம் அதை எடுத்துகிட்டு வரல. ஸோ பல்லாவரம் சந்தையோட இன்னும் மச் பெட்டராக நீங்கள் பெட்ஸ் வாங்கணுன்னா பிராட்வே தான். பிராட்வே போனீங்கன்னா இன்னுமே நல்லா பார்கெயின் பண்ணலாம். இன்னும் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் வரும். இண்டிவிஜுவல் செல்லர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்கெயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். புறா நிறைய பேர் வச்சுருப்பாங்க. எனக்கு அந்த புறாவுக்கும் அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. ஸோ அதனால் நான் அதை பெரிய லெவல் டீட்டெயில்ஸ் என்னால் கேட்க முடியாது. ஏன்னா கேட்டாலும் அவங்க சொல்கிறத தான் நான் சொல்ல முடியும். அது கரெக்டானு எனக்கு தெரியாது. ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃபின்ச்சஸ் நிறையா வச்சுருப்பாங்க. இப்போ கோல்டன் ஃபின்ச்சஸ்க்கு 2-3 வெரைட்டிஸ் உண்டு. ஸ்டார்டிங் வந்து 2700 7000, 8000 வரும். இந்த ரெட் ஃபேஸ்லாம் கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியான பார்க்க செமையாக இருக்கும். ஆனால் என்ன கொஞ்சம் வளர்க்குறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் கோல்டன் ஃபின்ச்சஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெட் செக்ஷன் மாதிரி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் இதுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டன் ரிலேட்டடாக தனியாக பிரித்து வச்சுட்டாங்க. ஸோ அந்த சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கார்டன் ரிலேட்டட் தான். அது எப்போயுமே ப்ரைஸஸ் வந்து சிமிலராக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா 70 ரூபீஸ்க்கு சிலது 3 பேக்கெட் கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும். 100 ரூபீஸ்க்கு 3 பேக்கெட்டு வாங்க. ரோஸை நான் சொல்கிறேன், சின்ன பேக்கெட் வாங்க. அது கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கும். தொட்டியில் இருந்துச்சுன்னா அது ஒரு ப்ரைஸில் கொடுப்பாங்க. அதுக்கு நார்மலாக இன்டோர் அவுட்டோர்னு சொல்லி ஏகப்பட்ட பிளான்ஸ் இருக்கும். பேக்கெட்டில் இருந்துச்சுன்னா அது ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு கம்மியாக சொல்லுவாங்க. தொட்டியில் வச்சு கொடுத்தாங்கன்னா அது கொஞ்சம் ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்கெயின் பண்ணிக்கோங்க. நான் இந்த கார்டன் ரிலேட்டடாக பார்த்தது வரைக்கும் ஓரளவுக்கு வெளியில் இருக்கிற நர்சரியில் இருக்கிற அந்த ப்ரைஸ் தான் இங்கேயும் இருக்கும். பட் என்னென்னா உங்களுக்கு ஒரே இடத்துல
நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வாங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து கார்டன் ஐட்டம் மட்டும் இல்லாமல் அதோட ஆக்சசரிஸுக்குமே 2-3 ஷாப் இருந்து கோகோபீட்லேருந்து உரத்துலேருந்து பாட் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அது நீங்கள் கொஞ்சம் வாங்கலாம். ஓரளவுக்கு ப்ரைஸஸ் வெளியோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ என்னென்னா அதை மொத்தமாக ஒரே இடத்துல நீங்கள் பார்க்குறதுனால நீங்கள் வெளியில் தனித்தனியாக போய் ஒவ்வொரு கடையாக பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி வந்தீங்கன்னா எல்லாமே ஒரே கடையில் ஒரே இடத்துல அவைலபிளில் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன நீட்ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வாங்கிக்கலாம். அது மாதிரி பார்கெயினும் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா பிளான்ஸுமே மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க, A to Z, இன்டோர் அவுட்டோரு. ஆனால் என்ன ஃப்ரூட் பிளான்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மற்றபடி நார்மல் பிளான்ட்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ரோஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்கும். ஃப்ரூட்ஸில் அந்தளவுக்கு நம்ம 1-2 கடையில் தான் வச்சுருப்பாங்க, ஆனால் ரொம்ப வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ காக்டெயிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1800 பேர் வந்து 1800லேருந்தே சில பேர் கொடுக்குறாங்க. அப்போ 2000, 3000, 4000 வரைக்கும் ஒவ்வொரு வெரைட்டிஸாக மாறும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸுக்குன்னு தனியாக ஏகப்பட்ட கடை உண்டு. அது சில கடையில் கம்மியாக இருக்கும், சில கடையில் வந்து வெளியில் விற்கிற அதே ப்ரைஸாக தான் இருக்கும். சைக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே சொல்கிறது தான், புது சைக்கிள் யோசிங்க வாங்குறதுக்கு. பழைய சைக்கிள் ஏகப்பட்ட ஷாப்ஸில் வச்சுருப்பாங்க, பட் நம்ம நினச்சது இருக்காது. பட் நம்ம ஜஸ்ட் ஏதாவது வாங்கணும், சைக்கிள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி பழசை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா புதுசு வாங்கிட்டு அந்த செல்லை திருப்பி நம்ம எதாவது ப்ராப்ளம்னா அவங்கள ரீச் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். சைக்கிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 7000, 6000, 5000, 4000 இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மாடலுக்கு தகுந்தாப்புல ரேஞ்சு மாறும். ரொம்ப ஹை பிராண்ட்லாம் இருக்காது, ஓரளவுக்கு ரீசனபிள் பிராண்ட். அப்புறம் நான் பிராண்ட் ஐட்டம்ஸ் போனீங்கன்னா கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் நீங்கள் எடுக்கலாம் சைக்கிளை பொறுத்த வரைக்கும். நீங்கள் பழைய சைக்கிள் எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு தாராளமாக ஓரளவுக்கு கம்மியான ப்ரைஸு நீங்கள் 1500 ஒரு பழைய சைக்கிள் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். ஃபர்னிச்சரை பொறுத்த வரைக்கும் ஃபர்னிச்சருக்கும் ஃபுல்லாக ஏகப்பட்ட ஷாப்ஸ் அவைலபிள் இருக்குது. பட் நம்மளுக்கு ஐடியா இல்லை வெளியில் விட இங்கே கம்மியாக அதிகமாக அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்துட்டு இருக்க இதெல்லாம் 13,000 எவ்வளோ சொன்னாங்க செட்டாக. சிங்கிளாக எடுக்கிறது வந்து 8,000 அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க இந்த உடன் இது. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும், எந்த அளவுக்கு சர்வீஸ் இருக்கும் அப்படின்னு தெரியல. பட் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க. மேபி கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் வெளியிலோட கொஞ்சம். பட் அது எப்படி குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியல. அதே மாதிரி ஃபர்னிச்சர்லேயும் உங்களுக்கு நிறைய பழைய ஃபர்னிச்சர்ஸும் கிடைக்கும். சப்போஸ் அந்த மாதிரி நீங்கள் வாங்கணுன்னா கூட தாராளமாக இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது பழசாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பல வருஷம் தான் வாங்கலாம். புதுசு வந்து பாருங்கள், உங்களுக்கு அது குவாலிட்டியாக தெரிஞ்சுதுன்னா, ப்ரைஸ் கம்மியாக தெரிஞ்சுதுன்னா தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஃபிட்னஸ் ஐட்டம்ஸில் நிறைய பழைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இது பழசு இது கொஞ்சம் பார்கெயின் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பல வருஷம் தான் வாங்கிக்கலாம். ஸோ எனக்கு வேறு டைம் ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1 மணி ஒரு 15 மினிட்ஸ் தான் இருந்தது. சரி நான் அடுத்த மூவி போகணுங்கிறதுனால அதுக்கப்புறம் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஓரளவுக்கு கவர் பண்ணிவிட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன். பட் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பழைய அந்த ஃபிட்னஸ் ரிலேட்டடாக இதெல்லாம் கொஞ்சம் நிறையாவே வந்துருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரம் கவர் பண்ணேன். நெக்ஸ்ட் டைமில் நான் கண்டிப்பாக வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிலதுக்கு நான் ப்ரைஸ் வந்து கேட்டு பார்க்குறேன் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பழைய பொருளில் புது பொருள் வந்து ப்ரைஸ் எப்படின்னு சொல்ல முடியாது. அது ஏன்னா வாரம் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பழசு வேணால் நம்ம கேட்டு பார்க்கலாம் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.